கோயிலுக்கு போலாமா? பட் இந்த ட்ரெஸ்ல இல்லங்க. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்டு போறது பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு தான். ஸோ நம்ம நியூ இயருக்கு வந்து காணிப்பாக்கம் விநாயகர வந்து தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நாங்க ஆன்லைன்ல டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ காணிப்பாக்கம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர்ல இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விநாயகர். எது நெனச்சாலும் நடக்கும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, காணிப்பாக்கம் விநாயகர் தான். ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து ஜான்வரி 1 அன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். அதுக்காக 31 நைட்டே வந்து நம்ம ஈவினிங்கே வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து வேலூர் போய் வேலூர்ல ஸ்டே பண்ணி அங்கேருந்து போறோம். ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, காஃபிலாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு லஞ்ச் மட்டும் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட அந்த முருகன் இட்லி ஷாப் இருக்கு இல்லையா? அங்க சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பரா ஃபீஸ்டிங் இருந்தது. விவானுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து வேலூருக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த ட்ராவல் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த வாட்டி நானு, என் ஹஸ்பண்ட், பசங்க, மாமியார் எல்லாம் ஃபேமிலியா போறோம். வேலூர்ல பார்த்தீங்கன்னா, அலோகா ஸ்டெயின் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாவும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்ததுங்க. நான் இத பத்தி நெறைய ஷார்ட்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. ஸோ விவான் குட்டிக்கு இந்த ஒரு கேம் வாங்கி குடுத்தோம். ஸோ அதில விளையாடிட்டு இருக்கான். அது வழியா நான் ஒரு சின்ன ரூம் டூர் மாரி எடுத்திருந்தேன். வேலூர்ல என்னோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஸோ ஈவினிங் வந்து அவங்கள போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஷார்ட்ஸ் அப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த ஒரு ஷார்ட்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாம, இந்த நைட் 31 நைட் டிசம்பர் வந்து என்னோட ஃபேமிலியே சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து டின்னர் கூட்டு போலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்க எல்லாரும் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ பார்த்துட்டு, ஹாய் பாய் சொல்லிட்டு திருப்பி வந்து டின்னர் சாப்பிட வந்துட்டோம். ஸோ நாங்க தங்கியிருந்த அதே அந்த அசோகாலயே வந்து சாப்பிட்டுருந்தோம். ஃபுட்டு 100% வெஜ். ரொம்ப சூப்பரா நார்த் இண்டியன் ஃபுட் நல்லாருக்குங்க. ஸோ பானிபூரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாம்பே ஸ்டைல் அ சாண்ட்விச், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, லோட்டஸோட ஸ்டெம்ல செஞ்ச ஒரு ஃப்ரை. ஸோ இதெல்லாம் சூப்பரா டேஸ்ட்டா இருந்தது. விவானுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். ஸோ விவானுக்கும், ரேவந்துக்கும் பீஸா வாங்கியாச்சு. ஸோ நாங்க வந்து பூரி அப்படின்னு சாப்பிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணோங்க. ஃபேமிலி அப்படின்னாலே வந்து சந்தோஷம் தான். ஸோ அத வந்து நைட்டு நம்ம 31 அன்னைக்கு ஹாப்பியா தொடங்கி ஹாப்பியா முடிக்கணும். ஃபுட்டு தவிர அந்த திருப்தி எதுவுமே குடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு அந்த ஃபுட்டோட நாங்க அந்த டிசம்பர் 31 வந்து முடிச்சோம். ஸோ எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரப்போ அங்க நெறைய ஷாப்ஸ் இருந்தது. 2 டீ ஷர்ட்ஸ் வந்து விவானுக்கும், ரேவந்துக்கும் வாங்கிட்டு வந்தோம். ரேவந்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவானுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. நருட்டோ அந்த பிரிண்ட் போட்ட டீ ஷர்ட். ஸோ இவரு எப்போ இந்த மாரி புது ட்ரெஸ் போட்டாலும் அழகா போஸ் குடுத்து, "ஃபோட்டோ எடுங்கம்மா, வீடியோ எடுங்கம்மா" அப்படின்னுவான். ஸோ அதே மாரி ரேவந்த்க்கும் வந்து ஷர்ட்ஸ் வாங்கியாச்சு. உங்களுக்கு தெரியுமா? இந்த ரேவந்தோட டீ ஷர்ட் ₹200, விவானோட டீ ஷர்ட் ₹100. ஸோ டைம் 12:00 ஆயிடுச்சு. நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம வந்து ட்ரீட் எடுத்துக்கலாம். ஹேப்பி நியூ இயர் ரேவந்த். ஆமா. ஹேப்பி நியூ இயர். லட்டுக்கு லட்டு. ஹேப்பி நியூ இயர். இது பெரிய லட்டு. ஹேப்பி நியூ இயர். பெரிய லட்டு ஊட்டி விடுங்க. நானே ஊட்டிப்பேன். ஹேப்பி நியூ இயர் ஆஷா. திருமதி இல்லம் மற்றும் ஆஷாஸ் குக்கீஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய். எங்க ஃபேமிலி எனக்கு கொடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐ ஸ்வீட்டோட ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ ரொம்ப நாளாவே வந்து இந்த வாட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை வந்து நியூ இயருக்கு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிளாக் இல்லாமல் இந்த கலர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான வருஷமாக அமையட்டும். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5:30 ஆகுதுங்க. அந்த விவான் நல்லா தூங்குறான். ஸோ இவனை எழுப்பிட்டு இவனை வந்து கிளப்பிடலாம். அங்கே ரேவந்தும் மாமியாரை எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா தூக்கத்தில் இருக்கான். பட் என்ன பண்ணுறது, குழந்தைய எழுப்பி தான் ஆகணும். பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு. ஸோ குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் போட்டு விட்டோன்னா, எப்போ எந்த ட்ரெஸ் போட்டோன்னு அழகாக ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பான். ஸோ அது அவனுக்கு ஜென்ரலாகவே வருது. அண்ட் ரேவந்த் வந்து இந்த ஒரு குர்த்தா போட்டிருக்கான் பாருங்க. அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் குர்த்தா. அதே மாதிரி மாமியாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மலாம் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ போகிற வழியில காஃபி டீ எதாவது குடிச்சிக்கலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் விவான் குட்டிக்கு மட்டும் ஏதாவது வந்து கிடச்சா கொடுத்துக்கலாம். இல்லைனா அவனுக்கும் கூட பார்த்திங்கன்னா பால் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் எல்லோரும் நல்லா தூக்கத்தில் இருந்தாங்க. கிளைமேட் வந்து இது வந்து வெள்ளூரா இல்லை ஊட்டியான்ற மாதிரி இருந்துருங்க. அவ்வளோ சிலுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ராவல் பண்ணுறப்பவே. எனக்கு எப்போவுமே ஏர்லி மார்னிங் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பெங்களூர் போகிற வழியில், அதாவது திருப்பதி போகிற வழியில் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு நெல்லை கருப்பட்டி காஃபி மாதிரி இதை வந்து தாட்டி பெல்லம் சொல்லுவாங்க. பழக்கற்கண்டில் செய்யக்கூடிய அந்த காஃபி டீலாம் அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து இந்த பூத்தரைக்குள்ள ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி சீம்பால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல நம்ம சென்னையில். ஸோ இங்கே கிடச்சது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு 5, 6 பேக்கெட் வாங்கியாச்சு. அண்ட் டீ அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான டீ நான் குடிச்சதே கிடையாது. நீ அந்த பக்கம் போகிறீங்கன்னா, மறக்காம இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி அங்கே நிப்பாட்டிட்டு டீ மட்டும் குடிச்சு பாருங்களேன், செம்மையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட காணிப்பாக்கம் டெம்பிள் கிட்ட வரப்போறோம். ஸோ கெட்டதெல்லாம் கொடுக்கும் விநாயகர் அப்படின்னா, நான் கண்டிப்பா காணிப்பாக்கம் விநாயகர சொல்லுவேன். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வாட்டி எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆனப்போ, நான் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ரூ. 1 வந்து மஞ்சள் துணியில வந்து
முடிப்பு வச்சேன். ஸோ குழந்தை நல்லா ஹெல்த்தியா பிறந்ததுன்னா உங்க கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்துறேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் விவானோட போய் காணிக்கை செலுத்திட்டு வந்தேன். அதே மாரி இங்க நிறைய கோலம் ஸ்டென்சில்ஸ் வித்துருந்தாங்க. இதில குட்டி குட்டியா நம்ம வந்து பூஜை ரூம்குள்ள போடுற மாரி 3 கோலம் ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தேன். ஸ்வஸ்திக் ஒண்ணு, அப்புறம் வந்து சரவண பவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டென்சில், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா கோலம். ஸோ 3மே வந்து நம்ம சுவாமி பூஜை ரூமுக்குள்ள போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பாபாக்கு ஒரு மாலை ஒண்ணு வாங்கினேன். ஸோ அதோடு மட்டும் இல்லாம, ரொம்ப நிறைய ஹேப்பியான பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம இன்னைக்கு காணிப்பாக்கத்துலருந்து கிளம்புறோம். அண்ட் ரேவந்த், விவானுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த கோயில். அது மட்டும் இல்லாம நம்மளோட குக்கீஸ் கஸ்டமருக்கு நான் ஆஃபர் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம். முதல்லலாம் குட்டி ஸ்டாச்சு குடுத்துட்டு இருந்தேன். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு ₹1500க்கு மேல ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்கும் இந்த ஒரு பெரிய காணிப்பாக்கம் ஸ்டாச்சுவும், அதே மாரி மணக்குளம் விநாயகரோட கேலண்டரும் குடுத்துட்டு வரோம். நான் வந்து ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆற மாரி இருக்கு. இன்னும் ஒரு 30 தான் கையில இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுனா மறக்காம நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் குடுக்கலனா கூட பொங்கல் கழிச்சு கூட கண்டிப்பா உங்க கைக்கு அது வந்துரும். ஏன்னா வந்து இப்பவே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேட் 10 கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணா கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. இல்லங்க. நீங்க இப்போ ஆர்டர் பண்ணா கூட நாங்க வந்து இந்த கேலண்டரும், அதே மாரி ஸ்டாச்சும் சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு குக்கீஸோட அனுப்பி வச்சுருவோம். ஸோ மறக்காம ஆஷாஸ் குக்கீஸ்க்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ மணக்குளம் விநாயகர் பார்த்தீங்கன்னா, அவரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாண்டிச்சேரியில இருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்போ ஆஃபர் பொங்கல் வரலையுமே அவைலபிளா இருக்கு. பட் பொங்கல் கழிச்சும் கூட உங்களுக்கு ஒரு 1 வீக் இது அவைலபிளா இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஆஷாஸ் குக்கீஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வல்லாரைக்கீரை குக்கீஸும், அதே மாரி செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ் குக்கீஸ லான்ச் பண்ணியிருக்கோம். அவ்ளோ சூப்பரா ஆர்டர்ஸ் போயிட்டுருக்குங்க. இதில வந்து உங்களுக்கு ஒயிட் சுகரோ, இல்ல வந்து மைதாவோ கிடையாது. ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காணிப்பாக்கம்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாரி, வீட்டுக்கு இல்ல, ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்ததுங்க இந்த ஜர்னி. ஸோ நியூ இயர் அதுமா வந்து ஃபேமிலியோட நமக்கு மனசுக்கு பிடிச்ச மனிதர்களோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல போய் சுவாமி பார்த்துட்டு வரது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5:15 ஆகுது. நம்ம வந்து ஹோட்டல் வெக்கேட் பண்ணிட்டு இப்போ சென்னைக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, டிவைன் கஃபேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேஸுக்கு போனோம். இங்க ரொம்ப எனக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியாவும், அவ்ளோ டிவைனாவும் இருந்தது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மட்டும் இல்லாம நெறைய இந்த மாரி சீனரீஸ் நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலா வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. ஸோ நெறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் மாரி வச்சிருந்தாங்க. ஜிராஃப் ஸ்டாச்சுலாம் இருந்தது. நெறைய ஃபிஷ் டேங்க்ஸ் இருந்தது. ஸோ சாப்பிடுற இடம் தான் 100% பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட். பட் அங்க வெளியில வந்து நம்ம இந்த மாரி அழகா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான அமைப்பும் இருந்தது. சுவாமி கோயில் மாரி வச்சிருந்தாங்க வெளியில. அதே மாரி இங்க டெலிஃபோன் பூத், ஸோ உங்களுக்கு வந்து இந்த யூரோப்லலாம் இருக்க மாரி டெலிஃபோன் பூத் வச்சு ஆன்டிக் ஃபோன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ரேவந்த்க்கு வந்து விமானுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வந்து சுத்தி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன செட்டப்ப வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் வ்ளாக்ல சொல்லியிருப்பேன், விவான் குட்டி வந்து அவனோட செயின வந்து மிஸ் பண்ணிட்டான்னு. பட் அது கிடச்சிருச்சு. பட் இனிமே அத போட முடியாது. அப்பப்போ தொலைஞ்சிடுறனால சார் அந்த செயின குடுத்துட்டு, நியூ இயர் அன்னைக்கு அவனுக்கு புது செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூடிய ஒரு கோல்ட் ஷாப்புக்கு வந்தோம். சில்வர் செயின் தான். பட் அந்த லாக்கெட் ரொம்ப சென்டிமெண்ட் எனக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட லாக்கெட். ஸோ ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். காத்துக்கர பண்டா, அது பயம் வராதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு. அதனால அந்த செயின வந்து நம்ம மாத்தி புது செயின் போட்டுட்டு, அதே மாரி இந்த ஒரு பிரேஸ்லெட் பார்த்தேன், ஈவலை பிரேஸ்லெட். அப்புறம் வாங்கல, வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அட் லாஸ்ட் விவான் குட்டிக்கு புது செயின் வாங்கி, அதே மாரி அங்க கீழ வந்து ஆசாரிகிட்ட குடுத்து, அந்த லாக்கெட்டோட அந்த மேல இருக்கக்கூடிய கொக்கி கொஞ்சம் மடங்கி இருந்தது. அதையும் சரி பண்ணி, கையோட அவனுக்கு சுவாமி கிட்ட வச்சு அங்கேயே போட்டாச்சுங்க. ஸோ எங்களோட நியூ இயர் வந்து ரொம்ப ஹேப்பியா போச்சு. இந்த வருஷம் நெறைய கனவுகளோட நம்ம வந்து ஸ்டெப் இன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கனவெல்லாம் நினைவாகட்டும். நம்ம நெறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஆஷாஸ் குக்கீஸ் மட்டும் இல்ல. ஸோ நீங்களும் வந்து நல்லா வளரணும், நல்லா ஹேப்பியா இருக்கணும், பிளெஸ்ட்டா இருக்கணும். ஸோ ஸ்டே பிளெஸ்ட் ஆல்வேஸ். டேக் கேர். பாய்.